அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான குட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னா புறம்போக்கு நிலத்தில் வசிக்கிறவங்களுக்கு இலவச பட்டா நம்ம தமிழக அரசு கொடுப்பதாக அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் என்னென்ன முக்கியமான சிறப்பு அம்சங்களை கொடுத்துருக்காங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் என்ன, இது எல்லாமே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட சுருக்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதாவது ஆட்சேபனையே இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சில நெறிகாட்டு வழிமுறைகள்லாம் அதில் வந்து பின்பற்றி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இலவச பட்டா வந்து வழங்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நீர்நிலையிலையோ அல்லது மேய்ச்சல் நிலங்கள்லையோ இல்லை அல்லது வந்து கோயில் நிலங்களிலையோ உரிமையாளர்களே அடையாளம் காணப்படாத நிலங்களில் வசிக்கிறீங்கன்னா அதுக்கு பட்டா வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சென்னை பெருநகர பகுதிகளில் வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு புறம்போக்கு நிலத்தில் நீங்கள் வசிச்சிருந்தால் மட்டும்தான் பட்டா வழங்கப்படும். அதே போல் வந்து சென்னையை தவிர மற்ற இடங்களில் நீங்கள் ஒரு இடத்துல புறம்போக்கு நிலத்தில் வந்து நீங்கள் 5 ஆண்டுகள் வசிந்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து பட்டா வந்து வழங்குறதாகவும் கூறியிருக்காங்க. அதுக்கு மேலே இன்னொரு குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆண்டிற்கு வந்து 3 லட்சத்திற்கும் குறைவாக தான் உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்கணுன்றதையும் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாநிலம் முழுவதும் வந்து சுமார் 86,000 பேருக்கு அடுத்த 6 மாதத்துக்குள்ள பட்டா வழங்கணும் என்பதில் தமிழக அரசு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதனுடைய முழு விளக்கத்தை வந்து நம்ம இப்போ நோட்டிஃபிகேஷனோட பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கவரேஜ் ஆஃப் த ஸ்கீம் எலிஜிபிள் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் சென்னை இஸ் பெல்ட் ஏரியாஸ், சென்னை சுற்றி உள்ள ஏரியாஸ் என்னென்ன ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அண்ட் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவுக்குலாம் வந்து குறைஞ்சது 10 வருஷம் ஆச்சு நீங்கள் ஒரு அன்அப்ஜெக்ஷனபிள் ஒரு புறம்போக்கு நிலத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கணும். அது வந்து இந்த எலிஜிபிலிட்டியில் முக்கியமான ஒரு விஷயமா வந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாவது அதர் கார்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டி அண்ட் டவுன் பஞ்சாயத்தில் நீங்கள் வசிக்கிறீங்க, அதாவது சென்னை இல்லாத மற்ற இடத்துல வசிச்சிருந்தீங்கன்னா அது வந்து அன்ஆத்தரைஸ்டு பிளேஸாக இருக்கணும், அன்அப்ஜெக்ஷனபிள் புறம்போக்கு நிலமாக இருக்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து 5 இயர்ஸ் வந்து வாழ்ந்துருக்கணும், ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் நீங்கள் வாழ்ந்துருக்கணும். அந்த மாதிரி இடத்துக்கு வந்து பட்டா தரதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எலிஜிபிள் அண்ட் இன்எலிஜிபிள் கவர்மெண்ட் லேண்ட்ஸ் ஃபார் ரெகுலரைசேஷன். ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிள் அன்அப்ஜெக்ஷனபிள் கவர்மெண்ட் புறம்போக்கு லேண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசஸ்டு அன்அசஸ்டு வேஸ்ட் லேண்ட்ஸு, அதுக்கப்புறம் கல்லாங்குத்து, பாறை, கரடு, கிராம நத்தம், கவர்மெண்ட்டுடைய நஞ்சை புஞ்சை லேண்ட்ஸு, கவர்மெண்ட் அனாதீனம், அதர் டைப் ஆஃப் அன்அப்ஜெக்ஷனபிள் லேண்ட்ஸு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பட்டா வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷனபிள் புறம்போக்கு லேண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வண்டிப்பாதை, பாட்டை, பாதை, களம், மயானம், தோப்பு, இந்த மாதிரி இடங்களில் வந்து எந்த இடம் ஆக்குபை பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிக்வைர்டு அந்த இதுக்கு மட்டுமே வந்து பட்டா வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷனபிள் புறம்போக்கு லேண்ட்ஸ், இது வந்து இந்த மாதிரி லேண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து பட்டா வாங்க முடியாதுன்றதை கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ், அதாவது ஏரி, கம்மா, குளம், குட்டை, ஓடை, வாய்க்கால், கால்வாய், ரிவர், மார்ஷ்லேண்ட், பேக் வாட்டர், இது இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ்க்கு வந்து பட்டா வந்து வழங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரேசிங் கிரவுண்ட்ஸ், அதாவது மேய்க்கால், மந்தவெளி, மேய்ச்சல் தரை, இந்த மாதிரி இடங்களுக்கும் வந்து பட்டா வந்து வழங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டா லேண்ட்ஸ் இந்த நேம் ஆஃப் த ரிலிஜியன் சம்மந்தமான, அதாவது டெம்பிள்ஸு, சர்ச்சஸ்ஸு, மசூதிஸ், இந்த மாதிரி ரிலிஜியன் சம்மந்தமான ட்ரஸ்ட் இது இடம், இந்த மாதிரி இடத்துங்களுக்கும் வந்து பட்டா வந்து வழங்க மாட்டாங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோவில் லேண்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி லேண்டுக்கும் வந்து பட்டா வழங்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேண்ட்ஸ் பிலாங்கிங் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, டிஃபென்ஸ், ரயில்வே, இந்த மாதிரி ரயில்வே ப்ராப்பர்ட்டி, எனிமி ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இடத்துங்களுக்கும் வந்து பட்டா வந்து வழங்க மாட்டாங்க. நோன் அன்னோன் பட்டாதார் லேண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குமே வந்து உங்களுக்கு பட்டா வழங்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் certain cases for restrictions on issue of பட்டா,
சில கேசஸ்க்கு வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க பட்டான்றதை சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி ஏரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் ஏரியாஸ்ன்னு இருக்கும். இது ஈக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் என்விரான்மெண்ட்டை வந்து பாதிக்கிற அளவுக்கு இருக்கிறதுனா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பட்டா வழங்கப்பட மாட்டாது. அதே போல் வந்து ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குமே வந்து பட்டா வழங்கப்பட மாட்டாது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெசிடென்ஸ் பர்பஸ் இல்லாமல் கமர்ஷியல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னா அதுக்கு வந்து பட்டா வந்து வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பட்டாவை எப்படி உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணுவார்னா உங்கள் ஏரியா வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து இந்த ஃபார்மை வந்து கொடுத்துருவாங்க. அவங்க வில்லேஜ் தாலுக்கு லெவலில் வந்து டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த ஊருக்கு அந்த தாலுக்கு வந்து பஞ்சாயத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி லேண்டில் யாரெல்லாம் வந்து சென்னை சுற்றி உள்ளவங்கலாம் வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே அந்த இடத்துல ரெசிடென்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு அவங்க இருந்திருக்கணும். அதே போல் வந்து சென்னையை தவிர மற்ற எதுவும் 5 வருடங்கள் வசிச்சிருந்தாலே பட்டா வழங்கப்படும். அவங்களெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்து அவங்கக்கிட்ட ஃபார்ம் கொடுத்து அதற்கான டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த பட்டா வழங்குறதுக்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது வந்து வித்தின் 10 டேஸ்க்குள்ளே இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்றதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும்னா நீங்கள் ஒரு தடவை இதை நோட்டிஃபை பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் சென்னை சுற்றி உள்ள ஏரியாச்சுன்னு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 532 வில்லேஜஸ்க்கு வந்து மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேலே வசிச்சிருந்தால் பட்டா வழங்குவாங்க. அதர் கார்பரேஷன் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் டவுன் பஞ்சாயத்தில் வந்து மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா பட்டா இஷ்யூ பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ், முக்கியமாக இந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைன்னு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் ஸ்மார்ட் கார்டு, அதாவது ரேஷன் கார்டு உங்களுக்கு வந்து முக்கியமாக மேண்டேட்டரியாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபி ரெசிப்ட்டு, கேஸ் கனெக்ஷன் பில்லு, உங்களுடைய ஓட்டர் ஐடி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து நீங்கள் அதர் ப்ரூஃபாக வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை சப் கலெக்டரோ அல்லது டிஓஓ வந்து இதை வெரிஃபை பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக வந்து 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்களா 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்களான்றதை வெரிஃபை பண்ணுவாங்க. இது அவங்களுடைய டியூட்டி. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா பெர் ஆனமுக்கு வந்து 3 lakhsக்கும் கம்மியாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் இருந்தால் மட்டுமே வந்து இந்த ஃப்ரீ பட்டாவுக்கு நீங்கள் எலிஜிபிள்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸ்டெண்ட் ஆஃப் லேண்ட் டு பி ரெகுலரைஸ்ட் அசைன்டு ஃபேமிலிஸ் வித் ஆனுவல் இன்கம் பிலோ 3 lakhs சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ நீங்கள் வந்து சென்னை, தாம்பரம், ஆவடி இந்த கார்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆக்சுவல் ஏரியா வந்து ஆக்குபைடு வந்து 1 சென்ட்டோ, ஆக்சுவல் ஏரியா நீங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கிற இடம் ப்ளஸ் வந்து 6 இல்லைன்னா 1 சென்ட்டு, இந்த ரெண்டுத்தில் வந்து எந்த இடம் வந்து கம்மியாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பட்டா வந்து வழங்குறதாகவும், அதுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் வேல்யூ மதிப்போட நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் கார்பரேஷன் அதர் தென் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு ஆக்சுவல் ஏரியாஸ் அல்லது 2 சென்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். இதில் எது லீஸ்ட்டு லேண்டாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போனால் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்தில் நீங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கீங்கன்னா அதில் ஆக்சுவல் ஏரியா காப்பீடு 2 சென்ட் வரைக்கும், இதில் எது கம்மியாக இருக்கோ அதே போல் தான் அந்த லேண்டுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் வந்து பட்டா வாங்கிக்கலாம். அதே போல் வந்து ரூரல் கிராமப்புறங்களில் வந்து 3 சென்ட் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பட்டா வந்து வழங்குறாங்க. அதுக்கு மேலே போனால் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.